அபிப்பிராயத்தையோ தங்களுடைய ஆலோசனையை என்னிடத்திலே சொல்ல முடியாது. காரணம், நெருப்பு போல இருந்த என்கிட்ட யாரும் வர முடியாது. இப்படி ஒரு துறை தானே, நானே ராஜா, நான் தான் சபையினுடைய தலைவன், நான் தான் டினாமினேஷனுடைய மிஷன் லீடர் என்றதான ஒரு அதிகாரப்படுத்தி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு வந்ததை கர்த்தர் எனக்கு எடுத்து காண்பித்தார். The Lord showed me about how I used my authority. I was like a king in my church. I was the leader of the denomination. I'm the pastor of the church. I was like fire, and people could not come near me to share their opinions and concerns with me. லீடர்ஷிப்லே சர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். And there are many kinds of leadership, and one is called the servant leadership. எப்படி ஒரு வேலைக்காரனாக இருந்து கொண்டு தலைவனாக இருப்பது, and how to be a servant and also to be a leader. என்னோட தேவன் முதல் காண்பித்தது இதுதான். And this is what the first thing which the Lord showed me. உனக்குள்ளே இருக்கிற ஊசியா இதுதான். And this is the Uzziah who is living within you. இதற்கு நீ சாக வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. It is necessary that you should die for this. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, and if we will read in the word of God, இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் கண்ட்ரோல் பண்ணவில்லை. and Jesus did not control the Holy Spirit of God in any way. The center of witchcraft is to control somebody. பில்லிசூனியத்தினுடைய மையம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை ஆதீனப்படுத்துகிறது, தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்கிறது, தங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் செய்கிறது. இதுதான் அந்த மந்திரவாதத்தினுடைய மையமான காரியம். The purpose of witchcraft is to bring people under their control, is to rule them, is to do things against them. ஊழியத்திலே தலைவனாய் இருந்தபடியினால், and because I was the leader in my ministry, ஒரு 100 மிஷனரிகள் எங்களோடு இருக்கிறார்கள். and there are 100 missionaries with me. அவர்களோடு நான் நடக்கும் பொழுது எப்படி மேனிபுலேட் பண்ணணுமோ, எப்படி அதை தந்திரமா காரியங்களை சொல்லி செய்ய வைக்கணுமோ, அப்படி சொல்லி காரியங்களை சாதித்து வைத்துக் கொள்வேன். I was able to manipulate others. I was able to bring to pass what I had in my mind by speaking cunningly to them. ஒரு மிஷனரி இங்கே இல்லாமல் வேற இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அதை சொன்னால் போக மாட்டார் என்று சொன்னால் அதற்கு வழிவகுத்து அவர்களை நைஸாக அனுப்பி விடுவேன். If I wish to send a missionary from this place to another place, they will not listen to me if I tell them. So I will make different plans to send them to the place. இது நம்முடைய வீடுகளிலே குடும்பங்களிலே இருக்கிறது. And these things we also see in our family, in our home. ஒரு பிள்ளை அடம் பிடிக்கிறது வீட்டிலே. A child is crying in the house. காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு வேண்டியதை கொடுக்கிற வரைக்கும் அடைப்பிடித்து கை கால் உதைத்து கீழே உருண்டு பிறண்டு அழுது தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறது போல நம்முடைய ஜீவிதத்திலும் கூட நாமும் பிடிவாதம் பிடித்து அநேக காரியங்களை சாதிக்க திறமையுள்ளவர்களாய் வேலை ஸ்தலத்திலே, வீட்டிலே, மனைவியிடத்திலே, புருஷனிடத்திலே செய்கிற சுபாவம் இந்த பில்லி சூனியம் அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்திலே, ஊழியங்களே, வீடுகளிலே உண்டு என்பதை கர்த்தர் எனக்கு எடுத்து காண்பித்தார். The Lord is showing this to us. Just as a child would cry, just as a child would weep, fall down and shed tears in order to do things which he wished for. This is a character which is found in the life of many of the husbands and wives in their lives. அது மாத்திரமல்ல, விசுவாசிகளை பயமுறுத்துகிறது. And I was an intimidation to the believers. இங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த இன்னொரு சபைக்கு போனா நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. If you will take baptism here in this church and go to another church, you will not be a blessing. யார் சொன்னது? Who said this? நாம தான் சொல்றோம். We said this. கர்த்தர் அப்படி சொல்லல. The Lord did not say this. பரிசுத்த ஆவியானவர், The Holy Spirit of God, யாரையும் கண்ட்ரோல் பண்றதில்ல. and he will not control anyone. அவர் தேவ சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துகிறார். And he leads us according to his will. நாம் அவரால் வழி நடத்தப்பட வேண்டும். And we should be led by him. அவர் கண்ணியமான ஆவியானவர். And he is a spirit with dignity. ஆகையால் அவர் உன்னை கண்ணியமாய் நடத்துவார். And he will lead you in a dignified அவர் manner. நடத்துவார், நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். And we should commit ourselves to his leading. அப்பொழுது என்னுடைய படத்தை நான் பார்த்தேன். And then I saw my own picture. என்னுடைய ஊழியத்திலே எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே
நான் காரியங்களை செய்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி. And I was able to understand about how I was doing the ministry of the Lord. 3 நாள் ஆண்டவருடைய பாதத்திலே நான் அழுதேன். I cried at the feet of the Lord for 3 days. உம்முடைய இருதயத்தைப் போல நான் செய்யவில்லையே ஆண்டவரே. Lord, I did not do my ministry after your own heart. நான் சர்வாதிகாரமாய் நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். Lord, I was dominant in all my affairs. நான் ஜனங்களை manipulate பண்ணுகிறேன். Lord, I was manipulating people. ஜனங்களை intimidate பண்ணுகிறேன், பயமுறுத்தி கட்டாயத்தினால் செய்ய வைக்கிறேன். I was an intimidation to people and I forced them to do certain things. இவைகள் எல்லாம் அறிக்கை செய்து நான் அழுத பொழுது, And when I wept before Lord confessing all these things, அன்றைக்கு இரவு on that particular night, நான் படுத்துக் கொண்டேன். I was lying down on my bed என்னுடைய வீட்டிலே ஒரு தேவ சமூகம் அப்படியே என் ரூம்ல நிரம்பினது. and my room was filled with the presence of God. நான் தேவ சமூகத்தை உணர முடிந்தது. I was able to feel the presence of God. தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். And the Lord began to speak with me. இதுவரைக்கும் கேட்காத அளவிலே ஒரு தெள்ளந்தெளிவாய் கர்த்தருடைய சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்க ஆரம்பித்தது. I heard the voice of the Lord very clearly as I have never heard before. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு சொன்னார், And the Lord spoke with me and உன்னுடைய said, சபைக்குள்ளே போய் Go into your church உன்னுடைய சபையாரிடத்திலே மன்னிப்பு கேள். and go and ask the forgiveness உன்னுடைய of the believers. உடன் ஊழியக்காரர்களை அழைத்து Go and call your co-workers அவரிடத்திலே மன்னிப்பு கேள் என்று சொன்னார். and ask them for their forgiveness. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம். And then we all gathered in the Sunday service, விவரிக்க முடியாத ஒரு தேவ பிரசன்னதை ஆலயத்திலே நிரம்பி உலாவி கொண்டிருக்கிறது. and a great presence of God which is not expressible in words was filling the temple. அப்பொழுது நான் எழும்பி நின்று என் சபையார் மத்தியிலே சொன்னேன், I stood before the congregation and I confessed. உபதேசம் என்ற பெயரிலே நான் உங்கள் தலையிலே அடித்தது உண்டு. It is true that I hit you on your head in the name of doctrine. நான் சத்தியம் என்ற பெயரிலே உங்களை பலவிதமான அலசடி பண்ணது உண்டு. I troubled you by speaking in the name of truth. பலாத்காரமாய் உங்களை கொடுக்க செய்தேன், பலாத்காரமாய் நீங்கள் ஊழியத்திலே வரும்படியாய் செய்தேன். I made violence to you and brought you into ministry. ஒரு தகப்பனை போல இருக்கிறதை தவறிவிட்டேன். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் தனிப்பட்ட உறவிலே வந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு நெருப்பை போல நான் வாழ்ந்து விட்டேன். You loved me, you prayed for me, but I was not like a father to you. I was like a fire and you could not come near me. என் சபையாரே நீ மன்னிப்பீர்களா என்று கேட்டேன். I asked believers, will you forgive me? கண்ணீரோடு எல்லாரும் அழுதார்கள். With tears they all spoke with me. முழு சபையிலே ஒரு மனதை கர்த்தர் கொண்டு And the வந்தார். Lord gave a oneness in my church. ஒரு ஐக்கியத்தை கொண்டு வந்தார். And the Lord brought in a fellowship between என்னுடைய us. உடைந்த உள்ளத்தையும் நொறுங்குண்ட இருதயத்தையும் பார்த்தார்கள். The people looked at my broken heart and a contrite spirit. என்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து சொன்னேன், I also called the co-workers. உங்களையும் நான் அதட்டி மிரட்டி வேலை வாங்கி இருக்கிறேன். It is true, I commanded you, I dominated over you to get work from you. கட்டாயப்படுத்தி வேலை வாங்கி இருக்கிறேன். It is true, I compel you to do certain என்னுடைய works. உடன் ஊழியக்காரனாய் நான் உங்களை நேசிக்கவில்லை. I did not love you as I should love a co-worker. நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா என்று சொன்னேன். I asked, will you forgive me? என்னுடைய மூப்பர்களும் போதகர்களும் மேடையிலே என் மேல் கை வைத்து கண்ணீரோடு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். The pastors and elders of the church, they placed their hands upon me and prayed with tears. அன்றைக்கு என்னோட ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். The Lord brought a great transformation in my life on that very day. இயேசுவை போல ஊழியம் செய்வது எப்படி? How to do the ministry of God like Jesus. இயேசுவை போல நேசிப்பது எப்படி? How to love others like Jesus. இயேசுவை போல மற்றவர்களை மன்னிக்குவது எப்படி? How to forgive others like Jesus. இயேசுவை போல பரிசுத்தமாய் நடந்து கொள்வது எப்படி? How to live a holy life like Jesus. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லைகளையும் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். And the Lord began to change different areas of my life. அது மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. And it was an astonishing thing to me. அந்த சாட்சி அநேகரை மாற்றினது. And this testimony changed the life of many people. எல்லாவற்றுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. Above everything, this transformed my life.
பல வருஷங்கள் ஊழியத்திலே இருந்து விட்டிருந்தாலும் கூட Though I was in the ministry for many years, ஆரம்பத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு நரங்குண்ட ஆவியோடு ஊழியத்தை ஆரம்பித்தோம். we began the ministry with a broken heart and a contrite spirit. ஆனால் இப்பொழுது பெருமை வந்து விட்டது. But pride has entered in our இருதய lives. கடினம் வந்து விட்டது. Hardness of heart had entered. இப்பொழுது ஜனங்களோடு முரட்டாட்டமாய் நடக்கிறோம். And we contact people with rebellion in us. நாம் வைத்த சட்டங்களை மீறக்கூடாது என்று கட்டளையிடுகிறோம். And we command them that they should follow all the commandments that we lay. ஆனால் அன்பானவர்களே, But beloved, தேவன் இதை எனக்கு காண்பித்து நான் அறிக்கை செய்த பின்பு, and when I had confessed everything what the Lord has shown me, ஏசாயா எப்படி தேவனை உயர உன்னதமான சிங்காசனத்திலே பார்த்தானோ, just as Isaiah saw the Lord seated on the throne high and lifted up, என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் சுத்தமாக்கின பொழுது, and when the Lord cleansed me, purged me of my iniquities and sin, நான் ஆண்டவரை காண்கிற விதத்திலே காண ஆரம்பித்தேன். I was able to see the Lord in a way in which I ought to see him. ஜனங்களை காண்கிற விதத்திலே காண ஆரம்பித்தேன். I began to look at people in a way in which I should see them. பாவிகளை காண்கிற விதத்திலே காண ஆரம்பித்தேன். I looked at them as if I see a spirit. அந்த இரண்டாவது தொடுதல், And this second encounter தேவன் என்னை முற்றிலுமாய் மாற்றினார். changed my entire life. இந்த காலையில் அன்பானவர்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். And this day, beloved, I share this thing with you. இயேசு வரும்போது நாம் அவரை போல இல்லாவிட்டால் அவரோடு போக முடியாது. And when Jesus comes, if we are not like him, we cannot go along with him. இந்த நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று யோவான் சொல்லுகிறான். John says, who has this hope in him makes himself pure just as he is pure. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படி மாற விரும்புகிறீர்கள்? How many of you wish to become like this morning? உங்களையே பற்றிய உண்மை உங்களுக்கே தெரியும். And you know the truth about yourself. ஆனால் தெரிந்தும் நாம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னார். But if after knowing these things, if we are not changing our lives, தேவனை உயர உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராய் காண முடியாது. we cannot see our God seated on the throne high and lifted up. நாம் என்றைக்கு தேவனை காண்கிறோமோ, And on the day when we see our God, அன்றைக்கு தான் நம்மை யார் என்று நாம் பார்க்கின்றோம். only on that day we are able to see about who we are. நம்மை யார் என்று பார்க்க முடிகிறதோ, And when we see who we are, அப்பொழுதுதான் ஆவிக்குரிய உலகத்திலே கண்கள் திறக்கிறது. only after this our eyes to see the spiritual world will open. நம்மை ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். And the Lord will transform us and make us a living witness. ஏசாயா சொன்னான், Isaiah said, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே. Lord, I'm a man of unclean lips. பலிபீடத்திலே இந்த அக்கினியை கொரட்டினால் எடுத்து Lord, take this incense from the altar. அவனுடைய உதடுகளை தொட்டதனால் அவனுடைய பாவம் அக்கிரமம் நிவர்த்தியானது. And when he touched it, his lips with it, his iniquities and sins were forgiven, purged. அருமையான தேவ ஜனமே, O dear people of God, you need the second touch from God. உங்களுக்கு தேவனுடைய இரண்டாம் தொடுதல் தேவை. You need the second touch from God. தேவனிடமிருந்து உங்களுக்கு இரண்டாம் தொடுதல் To தேவை. remove your iniquity, எல்லா அக்கிரமங்களை உங்களை விட்டு to remove நீக்கும்படியாக, your sin. எல்லா பாவங்களை நிவர்த்தி You செய்யும்படியாக need the touch from God. அவருடைய இரண்டாவது தொடுதல் உங்களுக்கு தேவை. நாம் தலை வணங்கி ஜெபிப்போமா ஒரு நிமிஷம். Shall we all bow down our heads and pray? எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறீர்கள்? How many of you can say that the Lord had spoken with us? எனக்குள்ள இன்னும் மெய்யான மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லுகிற எத்தனை பேர் How இருக்கிறீர்கள்? many of you can say, I need a true transformation in my நான் life? வாழ்கிற விதத்தில் எனக்கே சமாதானம் கிடையாது. I am not peaceful in the way in which I myself living. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீர்களா? Will you lift your hands and show? பரலோக பிதாவே, Heavenly Father, இந்த அன்பு கரங்களை உம்முடைய கையிலே கொடுக்கிறோம். we give these loving hands into your hand. மாற்றுகிறவர் நீர் ஒருவரே. Lord, it is you who transform. இன்றைக்கும் கேட்ட வார்த்தையின்படி Even today, just as we have heard, எங்களுடைய கண்களை திறந்தருளும். open our eyes. ஆண்டவரே, ஆபிரகாமுடைய கண்களை திறந்தீர். Lord, you opened the eyes of Abraham. யாக்கோபினுடைய கண்களை நீ திறந்தீர். Lord, you opened the eyes of Jacob.
யோபினுடைய கண்களை நீ திறந்தீர். O Lord, you opened the eyes of Job. ஏசாயாவினுடைய கண்களை நீ திறந்தீர். Lord, you opened the eyes of Isaiah. தமஸ்கு பாதையிலே ஓடிக்கொண்டிருந்த சவுலுடைய கண்களை நீ திறந்தீர். Lord, you opened the eyes of Saul who was going on his way to Damascus. இன்றைக்கும் எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you should open our eyes this morning தேவனை தேவனாய் காணும்படியாக, to see God as he is. ஆவிக்குரிய உலகத்திலே விசுவாசிகளாய் வாழ வேண்டிய விதத்திலே நாங்கள் வாழும்படியாக, That we might live as believers in the spiritual world. உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your hand should touch every one of us. Touch them, Lord. Touch them. தொடுவீராக. Release your spirit. தயவு செய்து தொடும் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Thank you.